சென்ற சில வீடியோக்கள்ல உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். என்னன்னா, நான் வெளியூர்ல இருக்கிறதுனால, அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தா மாதிரி வீடியோக்கள ரெக்கார்ட் பண்றேன். அதுல ஆடியோ குவாலிட்டியோ, இல்ல வீடியோ குவாலிட்டியோ சில குறைபாடுகள் இருக்கலாம். எனக்காக அத பொறுத்துக்கிட்டு இந்த வீடியோவெல்லாம் பார்க்கணும்னு உங்ககிட்ட ஒரு சிறிய வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். பார்க்கறதோட இல்லாம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. பல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்கிட்ட உங்க கருத்துக்களையே நீங்க சொல்லலாம். இந்த வீடியோவை தான் எடுத்து சொல்லணும், அவங்கள பார்க்க சொல்லணுன்றது கிடையாது. இந்த வீடியோ மூலமாக என்னுடைய பல வீடியோக்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்ட செய்திகளை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி, இப்போ எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாரத பிரதமர் மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள், ஓட்டு திருடு அது இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் மேல வைக்கப்பட்டுள்ள பல விதமான குற்றச்சாட்டு, அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். கிடையவே கிடையாது, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பொய், எல்லாமே பித்தலாட்டம் அப்படிங்கிறத அதை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க இதுலயே நீங்க சொல்லலாம். ஸோ இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எனக்காக பொறுத்திருந்து இன்னும் சில நாட்கள் இந்த மாதிரி தான் பதிவிட வேண்டும். கொஞ்சம் எனக்காக என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி வீடியோவெல்லாம் பார்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, சரி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய சொந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ள அடாவடித்தனமா ஒரு சமூக விரோதின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல சமூகத்துல விரோதியா இல்லாட்டாலும் ஒரு அடாவடித்தனம் பண்ணக்கூடியவர். அவர் உள்ள நுழைஞ்சு, நான் இந்த வீட்டில் தான்ப்பா இருக்க போறேன், நீங்களாம் வெளில போன அவருடைய நடவடிக்கைகள்லாம் பிடிக்காம நம்ம கொஞ்ச நாள் வெளியில போயிடுறோம், இல்லாத பக்கத்துல சுத்து பக்கத்துல வாழறோம். இவர் அந்த வீட்டை ஆக்கிரமிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப தனக்கு தேவையான அளவுக்கு வசதிகளுக்காக சில மாற்றங்களை செய்கிறார். உதாரணத்துக்கு ஒரு வாஷ் பேசின் வைக்கிறாரு, அதுல ஒரு பைப் வைக்கிறாரு, இல்ல ஒரு டாய்லெட் இந்தியன் ஸ்டைல இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு மாத்துறாரு. இதெல்லாம் சில செய்யறாரு வச்சுப்போம். இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப அவருக்கு தோணுது, இது என்னடா இந்த வீட்டுக்கு நம்ம அடிக்கடி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் செலவு பண்றதெல்லாம் தன்னுடைய தேவைகளுக்காகவும் வசதிகளுக்காகவும், அதை மறந்துடுவாரு. இந்த வீட்டுக்கு நம்ம அதிகமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, அதனால நம்ம வீட்டை விட்டுட்டு போயிடலாம். உடனே அந்த வீட்டு ஓனர் யாரோ அவர்கிட்ட சொல்றாரு, அப்பா நான் விட்டுட்டு போயிடுறேன், என்னை விட்டுடு, எனக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை காலி பண்ணிட்டு அவர் போயிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. போனதுக்கு அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு புதுசா சில கோரிக்கைகள் வைக்கிறார். இல்லை, அந்த டாய்லெட் ஃபுல்லும் ரெனோவேட் பண்ணி அதெல்லாம் மாற்றி அமைச்சு எனக்கு வசதிக்காக நான் கட்டிக்கிட்டேன், அதனால அது நான் கட்டுனதுனால அந்த டாய்லெட் என்னோடது, அதை எனக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும், நான் இப்ப அந்த டாய்லெட்டை சொந்தம் கொண்டாட போறேன், எனக்கு என்னுடைய சொந்தமானது அது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா எப்படி இருக்குமோ அந்த நிலைமை தான் இன்னைக்கு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்ராம் அப்படின்னு ஏர்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏர் பேஸ எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு கேட்கறது. அடாவடித்தனம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அராஜகத்தின் உச்சம். உலகத்துல தான் வச்சதுதான் சட்டம். அவ்வளவு ஈகோ, என்னை மீறி எவனாலும் எதுவும் செய்ய முடியாது, நினைச்சா நான் எது வேணா செய்வேன் அப்படி அகங்கார மனப்பான்மை, இது அப்படியே அழிவுக்குத்தான் வழி வகுத்துக்கிட்டு வருதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2001 2021 வரைக்கும் 20 வருஷம் ஆக்கிரமிப்பு செஞ்சது அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல. சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க, அவங்கள வெளியேற்றி ஆப்கான் மக்களுக்கு நல்லது செய்யறோம், அவங்களுக்கு மக்களாட்சியை கொண்டு வர போறோம், அவங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்க போறோம்னு 20 வருஷம் ஆக்கிரமிப்பு செஞ்சது அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல உட்காந்துக்கிட்டு. சோவியத் யூனியனை வெளியில தள்ளிட்டாங்க. யாரு வச்சு அதுக்கு உதவி செஞ்சது? பாகிஸ்தான். என்ன சார் தப்பா சொல்லுங்க? ஆமா, பக்கிகள் தான் அதுங்க, அந்த மாதிரிதான். சார் நானாவது பரவாயில்ல, பல யூடியூபர்கள்லாம் பன்றிஸ்தானே சொல்றாங்க. பிச்சைக்கார நாடு, எல்லாத்துக்கும் ஒரு பிச்சை, அந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார நாடு இந்த பாகிஸ்தான். அவங்க தான் அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்து இராணுவத்துக்கு பலவிதமான உதவிகளை செஞ்சு ஆப்கானிஸ்தான் மேல போர் தொடுக்க வச்சு சோவியத்தை வெளியில அனுப்பிட்டு அமெரிக்கா போய் அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் என்ன பண்ணாரு, இங்கிலாந்து பிரதம மந்திரி கேர் ஸ்டாமரை போய் பார்த்துட்டு வந்தார். அவரோட ஏதோ மீட்டிங் வச்சிருந்தார். அது முடிஞ்ச உடனே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி அதுல சொன்னாரு, இது ரொம்ப ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, நாங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பக்ராம் ஏர்பேஸ், ஏர்ஃபீல்டு இல்லைன்னா ஏர்பேஸ் வச்சுக்கோங்க, அதை நாங்க திருப்பி எடுத்துக்க போறோம் அப்படின்னு. அதாவது திருப்பி கேட்போங்கிறது நாங்க எடுத்துப்போம். அதாவது இந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா எவ்வளவு ஒரு அகங்காரம் இருக்குங்கிறது புரியும். நாங்க அவங்க கிட்ட பேசுவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதெல்லாம் கிடையாது, நாங்க திருப்பி எடுத்துக்குவோம். அரே,
ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு தனி நாடு. அந்த நாட்டுக்குன்னு சில இறையாண்மை இருக்கு. அது வந்து ஒரு சுதந்திரமான தனி நாடு. நீ பாட்டுக்கு அங்க போய் ஒரு பகுதியை எடுத்துப்பியா? எப்படி என்ன ஒண்ணுமே புரியல. இத சொல்லிட்டு எதனால அவர் சொல்றாருன்னா, ஜோ பைடன் வந்து தகாத முறையில் ஆப்கானிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துட்டாரு எல்லாத்தையும். அவர் செஞ்சது மிகப்பெரிய தவறு. இந்த பக்ராம் ஏர்பேஸ் வந்து மிக மிக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். அது உண்மைதான். இப்ப வந்து சின்ன பேக்ரவுண்டா இந்த பக்ராம் ஏர்பேஸை பத்தி நம்ம பார்த்துடலாம். உண்மையா பார்த்தாக்க 1950கள்ல சோவியத் யூனியனால கட்டப்பட்டது அந்த பக்ராம் ஏர்பேஸ். அவங்க தான் அந்த ஏர்ஃபீல்ட கட்டினாங்க. சோவியத் யூனியன், இப்ப இருக்கிற ரஷ்யா அது அவங்க அப்பயே கட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2001 2021 வரைக்கும் அந்த ஏர்பேஸ ஆப்கானிஸ்தானே ஆக்கிரமிப்பு செய்த போது அந்த ஏர்பேஸையும் அமெரிக்கா பல விதங்களை யூஸ் பண்ணி, இந்த ஏர்பேஸினுடைய நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 11,800 அடி உயரத்துல இருக்கு. நல்ல உயரம். அங்கிருந்து வந்து பலவிதமான முன்னெடுப்புகளை செய்ய முடியும். இரண்டாவது வந்து பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள்லாம் அங்க வந்து தரை இறங்கி செயல்பாட்டுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பலவிதமான முன்னெடுப்புகள் செய்வதற்கும் அது உதவியா இருக்கும். அந்த அளவுல அமைக்கப்பட்டுள்ளது அந்த பக்ராம் ஏர்பேஸ் அப்படிங்கிறது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, இந்த பாம்பர்ஸ் இருக்கிறதுனால என்னன்னா, உங்களுக்கு வந்து சாதாரணமா இவ்வளவு உயரமான இடத்துல ஆல்டிடியூட் இருக்கும்போது ஓடுதளங்கள்லாம் அமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சாதாரணமா ஆப்கானிஸ்தானே வந்து ஒரு டெரைன் வந்து ரொம்ப மோசமான டெரைன், கரடு முரடான மலைப்பாங்கான இடம், மேடு பள்ளங்கள் அதிகம். அதுல இது அமைந்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். அது அனுகூலம் தான் அப்படிதான் சொல்லலாம். காபூல்ல இருந்து 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. மிகப்பெரிய ஏர்பேஸ் அது. அது தவிர இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்கிருந்து கிட்டத்தட்ட 1 மணி இல்ல 2 மணி நேர காலகட்டத்துக்குள்ள சைனா, மத்திய ஆசிய நாடுகள், சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய இந்த அசர்பைஜான், இந்த மாதிரி கசகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாடுகளுக்கெல்லாம் நீங்க 1 ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள உங்களால குவிக்கா போயிட்டு வர முடியும் விமானத்துல. சைனா ரொம்ப முக்கியமான இது. சைனால வந்து அந்த வக்கான் காரிடார் வந்து ரொம்ப கிட்டக இருக்கு. அந்த வக்கான் காரிடார்ல தான் சைனா வந்து பலவிதமான டெவலப்மெண்ட் ஆப்கானிஸ்தானுக்கும் சைனாவுக்குமான ரோடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிடிக்கவே இல்லை. எங்க சைனாவும் ஆப்கானிஸ்தானும் ஒன்னாயிடுவாங்களோங்கிற பயம் வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் இது ஒரு. ஸோ ரஷ்யாவை கண்காணிக்க முடியும். அதை தவிர மத்திய ஆசிய நாடுகளை கண்காணிக்க முடியும். உஸ்பெஸ்கிஸ்தான், தஜகிஸ்தான், தர்க்மேனிஸ்தான் அதெல்லாம் நீங்க கண்காணிக்க முடியும். சைனாவை கண்காணிக்க முடியும். இதை தவிர ஆப்கானிஸ்தான்ல இருந்து நீங்க ஈரானையும் கண்காணிக்க முடியும். அதை தவிர இந்தியாவை கண்காணிக்க முடியும். ஆக மொத்தம் ஒரு ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பு நிலமாக ஆப்கானிஸ்தானுடைய பக்ராம் ஏர்பேஸ் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். அதை தவிர பலவிதமான வேவு பார்க்கறதுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும். இதனாலதான் அந்த ஏர்பேஸை பைடன் விட்டுட்டு அமெரிக்கா அப்படியே அம்போன் விட்டுட்டு வந்துட்டாங்க. ராணுவ தளவாடங்கள், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே போட்டமேனிக்கு அமெரிக்கா வந்து காலி பண்ணிட்டு வந்துருச்சு. ஏன்னா பக்ராம் ஏர்போர்ட்ல வந்து கெடு வச்சது தாலிபான். 2021 கெடு வச்சாங்க. நீங்க கிளம்பி போகலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எல்லாம் அப்படியே போட்டமேனிக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். டிகோ கார்ஷியால வந்து ஒரு இறக்கப்பட்டு அங்க ஒரு மிக முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் அமெரிக்கா தன் கையகப்படுத்திட்டு, ஏன்னா அதை வந்து அங்கே விட்டுட்டு வந்தது ஆப்கானிஸ்தான்ல, அதை வந்து சைனா கையில் எடுத்தாங்க, கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்க. அதை அப்படியே மலேசியன் ஏர்லைன்ஸ் மூலமாக கொண்டு போனாங்க. MH370 அது கடலில் மூழ்கடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஸ்டோரியெல்லாம் 2 ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அதை பற்றி பார்க்கணுன்னாக்க அதை பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு துப்பறியும் நாவல் மாதிரி இருக்கும். அது ஸ்டோரி மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி தகுடுதத்தங்களும் அந்த டிகோ கார்ஷியால இருந்து பண்ணதான். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவால் விட்டு செல்லப்பட்ட, அப்படியே போட்டு செல்லப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு உபகரணம், ராணுவம் சார்ந்த உபகரணம். அது வந்து தவறி போய் சைனா கையில மாட்டிக்கிச்சு. அதை மீட் எடுக்கிறதுக்காக பல சைனீஸ் சயின்டிஸ்ட் எல்லாம், அந்த பிளேன்ல இருந்தவங்க எல்லாம், பிளேன் அப்படியே கடல் உள்ள மூழ்கடிக்கப்பட்டு அனைவரும் கொல்லப்பட்டார்கள், இன்க்ளூடிங் பைலட் எல்லாமே. இது ஒரு சதி திட்டம் நடந்தது நமக்கு தெரியும். சரி, இப்ப இந்த இதுக்கு பார்க்கும்போது என்ன திரும்பி இதுல பார்க்கணும்னா, இந்த ஏர்போர்ட்டை நான் கையில எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துக்கோம். அதுக்கு சொல்றாரு, ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அமெரிக்காவிலிருந்து பல பொருட்கள் தேவைப்படும். அதே மாதிரி இந்த பக்ராம் ஏர்போர்ட்டை நாங்க தான் வந்து எல்லாமே டெவலப் பண்ணோம். அதை ஃப்ரீயா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கு நாங்க எந்த விலையுமே கேட்கல. அதனால ஆப்கானிஸ்தானுடைய கடமை இது, எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு. அதுக்கு அவர் என்ன பதிவு போட்டு தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. அந்த கடைசி 2 லைன் மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்களேன். இஃப் ஆப்கானிஸ்தான் doesn't give back Bagram,
பேட் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் டு ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறாரு. மிரட்டுறாரு அப்படியே கை. இதுதான் புல்லியிங் அப்படின்னுவாங்கல்ல, அதே தான் இது. நீ கொடுக்கல, நீ அப்புறம் பின் விளைவுகள் மிக தீவிரமாக கடுமையாக இருக்கும், நீ சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஒரு மிரட்டலை விடுத்திருக்காரு. ஸோ இது மாதிரி ஆகியிருக்கு இது. அப்போ இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, முன்னாடி $1 ட்ரில்லியன்லேருந்து $2 ட்ரில்லியன் வரைக்கும் அமெரிக்கா செலவு பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல. இந்த 20 வருஷம் இருந்து ஒன்னுத்துக்கும் உதவலை, வேஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் விட்டுட்டு போனாங்க. இப்ப நான் பணம் செலவழிச்சுட்டேன், அதனால நான் இதை எடுத்துப்பேன். நான் யாருக்காக பணம் செலவழிச்சீங்க? உங்களுடைய இது தேவைக்காக தான் பணம் செலவழிச்சு டாலரா கொட்டினீங்க. சோவியத் யூனியனை உடைக்கிறதுக்காக செஞ்சீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க முன்னெடுத்து செஞ்சுட்டு உங்களுடைய தேவைக்காக செஞ்சுட்டு ஏதோ ஆப்கானிஸ்தானுடைய நலனுக்காகவும் அதனுடைய முன்னேற்றத்துக்காகவும் பணம் செலவிட்டதா மாதிரியும் அந்த ஏர்பேஸை எங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடாவடித்தனமா பண்ணிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க அமெரிக்கா அந்த பர்காம் ஏர்பேஸை ஒண்ணுமே செய்யல, கட்டினது ஃபுல்லும் சோவியத் யூனியன் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா. சரி, இந்த மாதிரி ஒரு அடாவடித்தனமும் சவாலை விட்டுருக்காரு இல்லைங்களா. இந்த இடத்துலதான் என்ன இருக்குன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் பேர் அமீர் கான் முட்டாக்கின்னு பத்தி நம்ம அடிக்கடி பல வீடியோல சொல்லியிருக்கோம். அவர் இந்தியாவுக்குலாம் கூட பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அமீர் கான் முட்டாக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு எள் முனை அளவு கூட, நாட் ஈவன் எ கிரெயின், அந்த அளவு கூட ஆப்கானிஸ்தானுடைய நிலப்பரப்பை அமெரிக்கா மட்டும் இல்ல, வேற எந்த வெளிநாடுமே சொந்தம் கொண்டாட அலோவ் பண்ணவே மாட்டோம், நாங்க அனுமதிக்கவே மாட்டோம், கடுமையான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சிவியர் ஆக்ஷன் எடுப்போம் நாங்க அப்படின்னு. ஆப்கானிஸ்தானுடைய போராளிகள் எப்படி அப்படின்னாக்கா, அவங்க எனக்கு தெரிஞ்சு சோவியத் கூட ஒரு 20 வருஷம் போராடினாங்க, அமெரிக்காவோட 20 வருஷம், ஆக மொத்தம் 40-50 வருஷம் அவங்க போராட்டம் தான் அவங்க வாழ்க்கையே. அதுவும் அந்த மாதிரி ஒரு கரடு முரடான நிலப்பகுதியில அவங்கள தவிர வேற யாரும் அங்க போராட்டத்துல ஈடுபடவே முடியும். நீங்க எப்பேற்பட்ட சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் வச்சிருந்தாலும் அவங்களை எதிர்த்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ஆப்கானிஸ்தானுடைய வரலாறே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பல அரசர்கள் அந்த ஆண்டு இருக்காங்க, விட்டுட்டு போயிருக்காங்க. எல்லாமே துரோகத்தின் மூலமாக கையகப்படுத்தப்பட்ட ஆட்சி தான். முதுகுல குத்தி அடுத்தவங்களை ஆட்சியிலேருந்து வெளியேற்றி எடுத்து கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி தான் சோவியத் யூனியன் உள்ள வந்தது. சோவியத் யூனியன் விரட்டிட்டு அமெரிக்கா உள்ள வந்தது. இன்னைக்கு அமெரிக்காவை விரட்டிட்டு இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய தாலிபான் என்ற மக்கள் ஆட்சியில இருக்காங்க. அவங்க குரூப் தான் ஆட்சியில இருக்கு அப்படிங்க. ஸோ அவங்க மிகப்பெரிய அளவிலான போராளிகள். ஆப்கானிஸ்தானுக்கு யாருமே எந்த விதத்திலையும் உதவியே செய்யறது, வாய்ஸ் சவடால் தான் செய்வாங்க. பாகிஸ்தான் அதுக்கு எதிரி. ஈரான் ஏதோ ஓரளவுக்கு செய்யும், அது ஒன்றும் இது கிடையாது. சைனா வாய்ஸ் அவடால் தான், அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அதிகபட்ச நேச்சுரல் மினரல்ஸ் இருக்கு. அதாவது இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், அது இதெல்லாம் நிறைய மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்காங்க. ஓகே, அதை கனிம வளங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த கனிம வளங்கள் தான் அமெரிக்காவுக்கு குறி, அதே மாதிரி சைனாவுக்கும் குறி. சரி, இது இருக்குங்க இல்லையா. இப்ப இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 இன்னை வரைக்கும் இந்தியாவை ஆப்கானிஸ்தானோட மிக ஒரு நல் உறவுல தான் இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியனும் ஆகாது, அமெரிக்காவும் ஆகாது, பாகிஸ்தான் அறவே ஆகாது, ஈரானை பத்தி கேட்க வேணாம், டர்க்கி இன்னும் மோசம். இந்த மாதிரி அவங்க ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்தியா மட்டும்தான் உதவி செய்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி உதவி செஞ்சாங்க அப்படின்னா, 2 டிப்ளமசி அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வீட்டு டிப்ளமசி, உணவு பஞ்சத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தான். அதனால இந்தியா பல்லாயிரக்கணக்கான டன் கோதுமையை ஃப்ரீயா ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்து ஒரு நல்ல பாண்டேஜ் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு தவிர பல விதமான கட்டுமானங்கள்லாம் செஞ்சாங்க. டேம் கட்டி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுத்துருக்காங்க, இது உணவுப் பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். இதை தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு என்ன இந்தியா செஞ்சிருக்குன்னா, கோவிட் டயத்துல, COVID-19 அப்ப வேக்சின் டிப்ளமசி, அதுவும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான். எல்லாருக்கும் வேக்சின் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ வேக்சின். ஸோ வீட் அண்ட் வேக்சின் டிப்ளமசி ஆப்கானிஸ்தானை இந்தியாவோட ஒரு நல்ல உறவுல வச்சிருக்கு. அந்த காலத்திலிருந்தே நல்ல உறவுல தான் இருந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும். ஃப்ரான்டியர் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்துல் கஃபார் கான் அப்படின்னு, கஃபூர் கான், அவர் எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் இந்தியாவோட நல்ல உறவுல தான் இருந்தார். சரி, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் இந்தியாவை தான் அதிகமாக நம்பிக்கை, நான் திருப்பி இந்த வார்த்தை யூஸ் பண்றேன்,
நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. இதைத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல நாடுகள்ல விதைச்சிட்டு வந்திருக்காரு. நம்பிக்கையை விதைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த நம்பிக்கை தான் நமக்கு இன்னைக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற எந்த நாடுகளை பார்த்தாலும் நீங்க யாரையாவது கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மொரிஷியஸை பத்தி பேசியிருக்கோம், சிங்கப்பூரை பத்தி சொல்லியிருக்கோம், மலேசியாவை பத்தி சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்தியா தான் நம்பிக்கையான நாடு அப்படிங்கிறாங்க. மற்ற யாருமே சைனாவை நம்பக்கூடாது, கடனை தள்ளி விட்டுறோம், நம்ம மேல கடன் ஏற்றி தள்ளி விட்டுறோம். ஆப்பிரிக்க நாடுகள் ஐயோ சைனாவும் வேணாம், பிரான்ஸும் வேணாம், அமெரிக்காவும் வேணாம், இந்தியா தான் நம்பகத்தன்மை உள்ள நாடு. ஸோ அந்த நம்பிக்கையின் மூலமாக இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மிக மிக ஒரு நல்ல உறவு இன்னை வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதுக்கு நடுவில் அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே போற்றி புகழ்கிறார், மிகப்பெரிய மரியாதை கொடுத்துருக்கணும். இந்த மரியாதை இப்ப அமீர் கான் முட்டாக்கி சொன்ன வார்த்தையிலே தெரிஞ்சு போச்சு. செதைச்சு அடிச்சுட்டாரு. உனக்கு என்ன பெரிய மரியாதை இருக்கு, நீ அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இங்க வருவேங்கிற ஒரு முனை அளவு கூட நிலத்தை நீங்க தொடறதுக்கு விட மாட்டாங்க. we are ready to fight for another 20 years அப்படிங்கிறார். இன்னும் 20 ஆண்டுகள் உங்களோட போராடுறதுக்கு நாங்க போராட்டம் செய்யறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு. சரி, யாரு இந்த ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில தகவல்கள் எப்படி வந்திருக்குன்னா, அங்க இருக்காங்க இந்த பீட்டர் நவாரோ, அவர் தான் போன வீடியோல அண்ணாமலை சார் வீடியோல அண்ணாமலை பிராமணர்கள்லாம் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுகிறார் ஒரு பரப்புரை இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு. சமீப காலத்துல நிறைய பேர் போட்டாங்க, நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் நான் பாக்குறேன், பிராமின் லாபி இஸ் அகைன்ஸ்ட் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பீட்டர் நவாரோ அவர் ஆலோசகர், நம்ம டொனால்டு டக் ட்ரம்ப் இருக்காருல்ல, அவருக்கு ஆலோசகர். அவருக்கு யாரு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, சாம் பிட்ரோடா யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராகுல் காந்தியோடைய குரு, அமெரிக்க குரு. ஸோ ஆக மொத்தம் எங்க சுத்தி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த பிராமணர்களை வச்சு பண்ணக்கூடிய பாலிடிக்ஸுக்கு ஆரம்பம் மூலக்கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ், ராகுல் காந்தி. இது இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கால இருந்து திருப்பி இப்ப இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா நிறைய பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்குங்கிறத தெளிவா நம்ம பார்க்கிறோம் நம்ம. ஸோ இதை நம்பாதீங்க, இது எல்லாமே வதந்தி, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் போன வீடியோல தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதுதான் உண்மை. அதை மட்டும் நமக்கு வேண்டியது ஒற்றுமை, நமக்கு வேண்டியது இந்த பாரத பிரதமர் மோடியினுடைய ஆட்சி தொடரணும், இந்தியா விகசித் பாரத்தாக 2040 வரணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். நம்மளுடைய வருங்கால சந்ததியர் நல்லா இருக்கணும், நம்மளுடைய தர்மம் தழைக்கணும், நம்ம மக்கள் நல்லா சுபிட்சமா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் அது நடக்கும். பிளவுபடுத்துறவங்களை நம்பணும்னா அது நடக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இது யாரு இவருக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ட்ரம்ப்புக்கு? வெளிநாட்டுல அங்க பீட்டர் நவாரோ சொன்னேன், அதுக்கப்புறம் மத்தவங்களை பத்தி சொன்னேன் இல்லையா. இப்ப யாரு இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஃபெயில்டு மார்ஷல் அசீம் முனீர் தான் இதை கிளப்பி விட்டுருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஒத்து வராது. நம்பர் 1. ஒருவேளை பாக்ராம ஏர்பேஸ அமெரிக்கா அவங்க அதை ஆக்கிரமிப்பு செய்தால், அது கையில் எடுத்தாங்கன்னா, பாகிஸ்தான் அங்க இருந்து இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பாயிண்ட், அது முடியாது. ஏன்னா நம்ம பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆபரேஷன் சிந்தூர் 1.0ல. இப்போ 2.0 எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அது ஒண்ணு. இரண்டாவதா மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவுக்கும் இந்த பாகிஸ்தான் உதவி செய்யும். ஏன்னா சைனாட்ட ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அதை எப்படியாவது தீர்த்து கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமெரிக்காவை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் ஓரளவுக்கு எங்கேயாவது காலடி பதிச்சுதுன்னா, அங்க இருக்கிற மினரல்ஸை, கனிம வளங்களை கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது சைனாவுக்கு தள்ளி விடுறதுக்கான உதவிகளை செய்யலாம். ஆக மொத்தம் குறிக்கோள் அமெரிக்காவுக்கும் சரி, சைனாவுக்கும் சரி, பாகிஸ்தான் பிச்சைக்கார நாடு. மற்றவங்களுக்கு இந்த கனிம வளத்தை பங்கு போட்டு குரங்கு மாதிரி நடுவில் நின்றுட்டு பிச்சு கொடுக்கறதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கு நடுவில் இன்னொரு மிக மிக முக்கியமான செய்தி என்ன உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, போன ஜூன் மாதம், அதாவது 2025 தான் ஜூன்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், சாரா ஆடம்ஸ் அப்படின்னு ஒரு முன்னாள் சிஐஏனுடைய அதிகாரி, அதுல வேலை செஞ்சவங்க. சிஐஏனா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அமெரிக்காவுடைய உளவு தாபனம், அதுல வேலை செஞ்சவங்க. அவங்க தன்னுடைய எக்ஸ் தளத்துல சில நாட்கள், அதாவது ஜூன் மாசம் 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன், இந்த வருஷம் தான், அதுல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவு என்ன அப்படிங்கறத படிக்கிறேன், கேளுங்க. அவங்க எக்ஸ் தளத்துல போட்ட பதிவு, இந்தியா இஸ் டு கெட் த பிக்கஸ்ட் அட்டாக் எவர் ஆன் இட்ஸ் சாயில் அண்ட் இட் இஸ் பீயிங் பிளான்ட் இன் ஆப்கானிஸ்தான். இங்கதான் எனக்கு அந்த கனெக்ட் த டாட்ஸ் அப்படிங்கிற இதுல என்ன தெளிவா தெரிய வருது அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா எடுக்க போகிற முன்னெடுப்பு 2 பேரை தான் குறி வச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் கனிம வளம், அப்புறம் சர்விலன்ஸ், வேவு பார்க்கறது, கண்காணிக்கிறது, மற்ற நாடுகளை, மத்திய ஆசிய நாடுகள், சைனா, ரஷ்யா,
அதெல்லாம் ஒரு பக்கம், அது ஒரு அஜெண்டா. ஆனா மெயின் அஜெண்டா, மேஜர் அஜெண்டா எது அப்படின்னா, ஆப்கானிஸ்தான கையில எடுத்தால், இந்த பக்ராம் ஏர்போர்ட்டை அவங்க கையில எடுத்தால் இந்தியாவை ஆப்கானிஸ்தான்ல இருந்து துண்டிக்கப்படும். அது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தப்படும். அந்த தாக்குதல் அமெரிக்கா நடத்துமா? நடத்தாது. பாகிஸ்தானை வச்சு நடத்த செய்வார்கள். அவங்களுக்கான ஆயுத தளவாடங்கள் எல்லாமே அமெரிக்கா கொடுக்கும். அடுத்ததா என்ன செய்வாங்கன்னா, ஈரான்கையும் அட்டாக் பண்றதுக்கு பார்ப்பாங்க. அமெரிக்கா ஈரான் மேலேயும் தாக்குதல் நடத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஆக மொத்தம் இந்தியா ஈரான் உறவையும் கெடுக்கிறதுக்கு, ஆப்கான் உறவை கெடுப்பாங்க. அங்கிருந்து பாகிஸ்தான் மூலமா இந்தியாவை தாக்குதல் நடத்துவாங்க. பாகிஸ்தான் மூலமா ஈரானியும் தாக்குதல் நடத்துவாங்க. இந்தியா ஈரான் உறவு கெடும். ரெண்டு பேரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. சோ ஏற்கனவே சபஹார் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, சி போர்ட், அந்த துறைமுகத்தை இந்தியா எடுக்கக்கூடாது, கையில எடுத்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டிருக்கு அமெரிக்கா. அதை பற்றி பல தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதை உங்க கூட ஷேர் பண்றாங்க. இதுதான் அமெரிக்கா தடாலடியா அடாவடித்தனமா ஆப்கானிஸ்தான்ல இருக்க பக்ராம் ஏர்பேஸ் எங்களோடது, நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னதனுடைய பின்னணியாக எனக்கு படுகிறது. உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.